இன்றைக்கு கருவொளி அவர்கள் நம்ம விட்டு பிரிந்து இந்த அவருடைய நினைவேந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலை என்பது தமிழகத்தையும் சரி இந்தியாவையும் சரி ஒரு பாசிச பூதம் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அது RSS என்கின்ற வடிவிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறது. அதுதான் இந்திய ஒன்றியம் முழுவதும் நம்முடைய பயங்கரமான அந்த கரத்தை செலுத்தி மக்களுக்காக போராடக்கூடிய தோழர்களை ஒடுக்குவதும் அது இந்திய ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து கொண்டு ஒடுக்குமுறை கருவியாக இன்றைக்கு இருக்கிறது. இது முக்கியமான நேரம். ஏன்னா அது வலுவடைந்த ஒரு நேரமாக இருக்கிறது. முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு மிக மோசமாக மிக வலுவாக இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நிலையாக பிஜேபி என்கின்ற அந்த ஆளுகிற அந்த அரசு RSSின் பின்புலத்தோடு இன்றைக்கு மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இன்றைக்கு இருக்கிறது. அது தொடர்ச்சியாக உலக ஏகாதிபத்திய பணக்கார நாடுகளோடு கூட்டு வைத்துக் கொண்டு எப்படியாவது விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறது. விவசாய நிலத்திலே அடியிலே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அதற்கு கண்ணை உறுத்துகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடி போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்ப்பதும் அவன் அனுமதி கொடுத்துதான் எண்ணெயை ரஷ்யாவுக்கு இறக்குமதி பண்ணணும் 10 நாள் அனுமதின்னு சொல்றதும் இதெல்லாம் அதை ஒட்டி போகிற ஒரு மோசமான காலமாக இருக்கிறது. அதே போல பல்தேசிய இன மக்களுடைய வளங்களை அதனுடைய உரிமையை பறிக்கக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு மத்தியிலே அவர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த ஒடுக்குமுறை கல்வியை நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டு மக்கள் மீதே போரை தொடுக்கக்கூடிய மிக பயங்கரவாத அரசாக இந்த அரசு இருக்கு. அதுதான் இன்றைக்கு தோழர்கள் சொன்னது போல இன்றைக்கு பச்சை வேட்டை என்கின்ற போர்வையிலையும் மலைவாழ் மக்களுடைய உரிமைகளை பறித்துவிட்டு அங்கே இந்திய ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த சுரண்டலை வலுப்படுத்த அந்த வேலைகளை இன்றைக்கு செய்கிறது. இந்த தருணத்தில் தான் தோழர் அவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். காலம் ரொம்ப குறுகிய காலம். இந்த தருணத்திலே நாம் வலுவாக இன்றைக்கு ஒன்றிணைய வேண்டிய அவசியம் தேவையும் இன்றைக்கு இருக்கிறது. அவர் தோழரை எப்போ பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் வருவார். தோழர் செந்தில் அவர்கள், தோழர் செல்வம் அவர்கள், ராஜா அவர்கள், இந்த பகுதியிலே தோழர் கணபதி அவர்கள், இவங்கெல்லாம் அவரோடு கை கோர்த்து இருந்தார்கள். எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி அங்க நூல் கொண்டு வருவார். அவர் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார். அவருடைய முகத்திலே ஒரு கடுகடுப்போ கோபமோ என்பதை நான் இதுவரை கண்டதில்லை. எனக்கு நெருக்கிய பழக்கம் இல்லை. இருந்தாலும் சமீப காலமாக ஒரு 2-3 வருடமாக அவருடைய தொடர்பிலே இருந்தேன். நூல்களை பெறுவேன். அந்த வாய்ப்பை அவர்கள் நமக்கு கொடுப்பார். அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் தோழர்கள் சொன்னது போல இன்னைக்கு ஏகாதிபத்தியங்களுக்குள் நடைபெறுகிற இந்த சண்டையை கூட ஒரு நூலாக வடிவமைத்து எளிய நடையிலே மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பார், மனிதம் பதிப்பவர்களின் மூலமாக. அப்பேற்பட்ட தோழரை இழந்திருக்கிறோம். கட்சி இழந்திருக்கிறது. என்ன ஆறுதல் சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. கட்சியும் இழந்திருக்கிறது, நாமும் இழந்திருக்கிறோம், தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. தமிழ் சமூகம் இன்றைக்கு மிக நெருக்கடியான கால சூழலே இருக்கிறது. என்ன இப்படிப்பட்ட சூழலிலே தோழரை இழந்திருக்கிற நமக்கு என்ன மாதிரியான அந்த சொல்லுவதுன்னு தெரியவில்லை. இருந்தாலும் அவருக்கு தமிழர் உரிமை இயக்கத்தின் சார்பிலையும் என்னுடைய
செவ்வாங்கத்தை தெரிவித்து மென்மேலும் அவர் விட்டு சென்ற பணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று உறுதிமொழியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.